கடலில் மீன்பிடிக்கச் செல்லும் மீனவர்கள் புயல், மழை, கடல் கொந்தளிப்பு போன்ற சில இயற்கை இடர்களையும் துயரங்களையும் சந்திப்பது உண்டு. சில சமயங்களில் சர்வதேச எல்லையை தாண்டியும் திசை மாறி வேறு நாடுகளுக்கு சென்று அவதிப்படும் நிலையும் ஏற்படுகிறது. பொதுவாக இந்த பிரச்சனைகளை எல்லா மீனவர்களும் சந்திப்பதுதான் என்றாலும் தமிழக மீனவர்கள் படும் துயரம் வார்த்தைகளில் அடங்காதது. கடலில் அவர்கள் சந்திக்கும் இயற்கையின் இடர்பாடுகளை விட செயற்கையின் துயரங்கள்தான் அதிகம். வயிற்றுப் பிழைப்புக்காக உயிரை பணயம் வைத்து கடலுக்கு மீன்பிடிக்கச் செல்லும் தமிழக மீனவர்களை இலங்கை கடற்படையினர் விரட்டி அடிப்பதும், துப்பாக்கியால் சுட்டு கொல்லுவதும், சிறைப்பிடித்து செல்லுவதும், வலைகளை அறுத்து எரிந்து படகுகளை சேதப்படுத்துவதும், மீன்களை கொள்ளையடிப்பதும் வாடிக்கையாக நடந்து வருகிறது. சில ஆண்டுகளுக்கு முன்பு எப்போதாவது நடந்த இதுபோன்ற அடாவடி செயல்கள் இப்போது தொடர்கதையாகிவிட்டன என்ற தமிழக மீனவர்களின் ஆதங்கமும் அழுகுரலும் எம் காதில் விழ இதோ ராமேஸ்வரத்தில் எங்கள் கண்களும் செவிகளும். 13 ஆகஸ்ட் 1983 முதல் முறையாக 5 மீனவர்களை இலங்கை கடற்படை சுடுறாங்க. அதில் ஒருத்தர் சாகலை. அதான் முதல் துப்பாக்கி சூடு. இதான் இலங்கை கலவரங்கம் தான் அது துவங்கினதுக்கு பின்னாடி இலங்கையில இந்திய தமிழ் போராளிகள் அங்கே இருந்து போராட்டங்களை துவங்கினதுக்கு பின்னாடி முதல் கடல் சம்பவம் இதுதான். இதுக்கு அடுத்து அதே 83ல் 10வது மாசம் 13ஆம் தேதியில ஒரு மீனவரை சுடுறாங்க. அவர் இறந்து போயிட்டார். அது இறப்பு. அதுதான் முதல் இறப்பு. 332 பேர் காயப்பட்டிருக்காங்க. 80 பேர் காணாமல் போயிருக்காங்க. 280 படகுக்கு மேல மூழ்கடிக்கப்பட்டிருக்காங்க. அதை சிதைச்சு நாசமாக்கியிருக்கிறாங்க. 1000-2000 கோடிக்கு மேல மீனவர்களுடைய வலைகளையும், அவங்களுடைய செல்போனு, அவங்களுடைய சிபிஎஸ், அவங்களுடைய போர்டு, மடி, கம்பம் எடுத்திருக்கிறாங்க. 236 பேர் இறந்துருக்கிறாங்க. சித்திரவதைக்கு இன்னதான் ஒரு அளவு கிடையாது. கச்சேரிக்கு சோளத்தில் நோட்டு போயிட்டு இருந்தேன். ஒரு நேரம் பிடிச்சிட்டாப்புல எங்களை பிடிச்சி ரால் கேட்டாப்புல. ராலை நாங்கள் ஒழிச்சிட்டோம். ரால் ஒழிச்சது பார்த்ததுக்கப்புறம் ராலை போய் எடுத்துட்டாப்புல. எடுத்துக்கப்புறம் ராலையா ஒழிக்க அப்படின்னு சொல்லி அடிச்சாப்புல. 3 பேரையும் கட்டி வச்சு கேண்டில் கட்டி வச்சு அடிச்சாப்புல. கேண்டில் கட்டி வச்சு அடிச்சா இவ்வளோ நேரத்தில் கம்பு எடுத்து ஒரு அடியில் முதுகில் அடித்து கம்பே முறிஞ்சு வச்சு அந்த அளவுக்குலாம் அடிச்சாப்புல. கயிற்று சிலிங்கர் கயிறை வெட்டி அதை முடிச்சு போட்டுட்டு அடிச்சாப்புல. ரத்தமாக ஓடிச்சு. அப்பவும் உடலை இறக்கப்பட்டு உடலை இவர் அன்னைக்கு அடிக்கிட்டு அதே நாளில் நாங்களும் அடி விட்டுருக்கோம். எங்களை அடித்து மீனில் படுக்க போட்டு ஒவ்வொரு பெரிய மீனையும் வாயில திங்கிட்டு விடுவோம். ஒரு கிண்ணத்தில் அள்ளி உப்பு எல்லாத்துன்னு கூட அப்படிலாம் திங்கி அடிச்சு விட்டுருப்பான். அதெல்லாம் பார்த்தோன்னா எங்களுக்கு அவ்வளோ ஒரு கொடுமை வேதனைங்க. என்ன செய்ய இந்த கடல் தொழிலில் பிறந்ததுனால நம்ம பிள்ளை விட்டுலாம் இவ்வளோ கருமாப்படுது அப்படின்னு வேதனையாக தான் ஒவ்வொரு நாளும் பிடிச்சி அடிப்பாங்க. அடித்து பொருட்கள் அப்புவாங்க. பொருட்கள் அப்பி எடுத்துகிட்டு போயிடுவாங்க. கேனு வலையெல்லாம் குழம்பு போட்டு சங்கு இங்கேலாம் எடுப்பாங்க. நாங்கள் பிடிச்சிட்டு வர மீனெல்லாம் அப்புவாங்க. யாருங்க துப்பாக்கி குண்டு சூடு? ஆமாம், இந்த பிசிறு நல்லா கழட்டி கச்சத்தீவு பக்கத்தில் இருந்து நம்ம தனுஷ்கோடியை பார்த்து வந்தாங்க. நாங்கள் தனுஷ்கோடி திறந்த மாதிரி தான் கிடக்கும். அங்கேருந்து வரும்போதே துப்பாக்கி வச்சு சுட்டுக்கிட்டே வந்துருக்கோம். இனி நம்பி எழுப்புறேன், என்னால் எழுதிக்க முடியல. கடைசியாக நம்பிட்டு சொல்கிறேன், எனக்கு ஒரு மாதிரியாக தெரியுது பாருங்க அப்படின்னு. தூக்கி எடுத்து பார்க்குறேன், உடம்பு ஊரா வச்சு ஓடிக்கிச்சு. இது வரைக்கும் துண்டு போன இடம் இங்கேருந்து இங்கே வந்துருச்சு. கொஞ்சம் இந்த இடத்துல இருந்ததுனால இந்த ஆப்ரேஷன் பின்னாடி வருங்க. செத்து போனவன் குடும்பமும் இருக்கு, குண்டடி போட்டவன் குடும்பங்களும் நிறையா இருக்குது. குண்டடி போட்டவங்கெல்லாம் ஒரு கை கால் விளங்காம, காது கேட்காம, முதுகு வளைய முடியாமல், வேலை செய்ய முடியாமல், விரல் இல்லாமல், அது மாதிரிலாம் நிறைய பேர் இந்த ஊரில் இருந்துக்கிட்டு இருக்காங்க. இப்படி சொல்லன்னா துன்பங்களையும் சித்திரவதைகளையும் தாங்கிக் கொண்டு வாழ்ந்து வரும் ராமேஸ்வரம் மீனவ குடும்பங்களில் கணவனையும் இழந்து மகன்களையும் இழந்து நங்கூரம் இல்லா கப்பலைப் போல வாழ்க்கை எனும் நடுக்கடலில்
தத்தளித்துக் கொண்டு இருக்கும் பெண்களும் வாழ்ந்து வருகிறார்கள். இப்படி அவங்களுக்கு ஷூட்டிங் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி இன்னொரு வெள்ளக்காரங்க சொன்னாங்க. அதுக்குள்ள ஷூட்டிங் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. தேடாத இடமே கிடையாது. கடைசியில் எனக்கு கிடைச்சது பிரேதெல்லாம் கிடைச்சது. 18 வருஷமா கேட்டு சொல்லி எனக்கு சலிச்சு போச்சு. கேட்காதிய கேட்டாவே கஷ்டமாக தெரியுது. நீங்கள் வந்து கேட்டுட்டு போயிடுறியா? அது அன்னைக்கு ஃபுல்லாக எனக்கு ஒரு வாரத்துக்குனால நான் எந்திக்காமல் சாப்பிடாம கிடைக்கிறேன். அது எனக்கு கஷ்டமாக தெரியுதுல்ல. அதனால் அவங்களுக்கு பேட்டி கொடுக்குறதுனால எனக்கு எந்த பயனுமே கிடையாது. வாரத்துக்கு 2 பேர் 3 பேர் வந்து பேட்டி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். இதனால் எனக்கு தான் கஷ்டமாக தெரியுது. வேறு யாருக்கும் வருத்தம்லாம் ஒன்றுமே இல்லை. நீங்கள் வீட்டில் உங்கள் வேலைக்காக நீங்கள் வந்து கேட்டுட்டு போயிடுறீங்க. அது எனக்கு ரொம்ப கஷ்டமாக தெரியுது. அதனால் இனிமேல் யார் வந்து கேட்டால் கொடுக்குறமேனுக்கு நான் இல்லை. இப்படி தனது சோகங்களை கூட வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு துன்பத்தையும் துயரத்தையும் இந்த மீனவ குடும்பங்கள் சந்திப்பதற்கு காரணம்தான் என்ன? தமிழக மீனவர்கள் சர்வதேச எல்லையை தாண்டி இலங்கை கடற்பகுதிக்குள் செல்வதால் இதுபோன்ற தாக்குதல்கள் நடைபெறுவதாக அரசு தரப்பில் கூறப்படுகிறது. நம்ம மீனவர்களை தாக்குறதுக்கு முழுக்க உள்ள ரீசன் எல்டிடி ஒரு தமிழன், நம்ம ஃபிஷர்மேனும் தமிழங்கிற ஒரே காரணத்துக்காக தான் தாக்குறோம். ரெண்டாவது இன்னொரு காரணம் என்னன்னா, நம்ம தமிழர் எல்டிடிக்கு வந்து நம்ம இங்கிருந்து ஃபிஷர்மேன்ஸ் வந்து ஏதாவது உதவி பண்றாங்கன்னு தவறான ஒரு கண்ணோட்டத்திலையும் தாக்குறோம். வேற நமது மீனவர்கள் கடத்தல் செய்வதாகத்தான் அவர்கள் ஒரு தவறான ஒரு அபிப்பிராயம் கொண்டிருக்காங்க இலங்கை சர்க்கார். அவங்க சுட்டது விடுதலை புலிகளுக்கு இவங்க இப்போ சப்போர்ட்டாக இருக்கிறாங்கன்னா அவங்க இவ்வளவு காலம் பண்ண தவறு போகிறாங்க. விடுதலை புலிகள் போயிட்டாங்க. இப்போ என்ன? இப்போ நாங்கள் சுடலைன்னு சொல்கிறாங்க. வந்து கடத்தல் பண்ணிடுவோமோன்னு அவங்க அச்சப்படுறாங்க. இவங்க பண்ணிடுவாங்க. இவங்களும் அதே வந்து வழிமொழிகிறாங்க. மீனவர்கள் அவங்களுக்கு போய் திரும்ப அவங்கள உயிர் ஊட்டிடுவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க நினைக்கிறாங்க. மீன்பிடிக்கச் செல்லும் மீனவர்கள் கடலின் தூரத்தை அளந்து பார்த்து செல்ல முடியாது. சில சமயங்களில் சர்வதேச எல்லையை தாண்டி செல்வது தவிர்க்க முடியாததாகிவிடும் என்று ஒரு பிரிவினர் கூறினாலும், இடத்தை அளவிடும் குறித்து காட்டும் GPS என்ற கருவியானது பொருத்தப்பட்ட படகுகளும் எல்லையை தாண்டுவது உண்மையே. நைட்டில் எங்களுக்கு எல்லாம் தெரியாமல் ஸ்பாடரை கடந்து போயிடுவோம். ஸ்பாடரை கடந்து போயிட்டு அது விடியறதுக்குள்ளே வந்துடுவாங்க. ஸ்பாடரை கடந்து வந்துடும் நம்ம எல்லைக்கு. அதாவது இங்கேருந்து நைட்டு போகிறது வந்துக்கிட்டு ஒரு 7 மணி 8 மணிக்கு இங்கேருந்து போகிறோம்னா நம்மளுக்கு தூரம் தெரியாது. அடுத்து 6 மணி 7 ஒரு 4-5 மணி ஆகிட்டுனா அங்கேருந்து நம்ம இங்கே கரையை வரணும். டைம் ஆகிட்டு நம்ம கரையை ஊருக்கு போகணும், மீன் பிடிச்சாச்சு வரணுன்றது வரும்போது அந்த எல்லை பிரச்சனை தெரியாது. வரும்போது அந்த காசு வரும்போது அந்த பிரச்சனை. சிபிசி எப்படின்னா, ஒரு இடத்துக்கு முன்கூட்டியே நம்ம போயிட்டு அடுத்த நாள் நம்ம போகும்போது அதை பதிஞ்சு வச்சுட்டு மறுநாள் நம்ம ஈஸியாக போகிறதுக்கு நம்மள உதவி செய்யும். உதாரணத்துக்கு இப்போ சொல்லணுச்சா, இப்போ இங்கேருந்து ராம்நாடு போகிறதுன்னு சொல்லிட்டு ஒரு நேரம் போயிட்டு வந்துட்டோம்னா அடுத்த நேரம் அதில் அந்த பக்கத்தில் பதிஞ்சு வச்சுட்டு நம்ம மறுநேரம் போகும்போது ஈஸியாக இருக்கும். எந்த சுட்டு விட்டாது எதுவுமே பார்க்க வேண்டாம். நம்ம அதை மட்டும் பார்த்தா போதும். க்ளீனாக அது போய் அந்த அப்படி என்றால் மீனவர்கள் சர்வதேச எல்லையை கடப்பதற்கு காரணங்கள் என்ன? மீனவனை தேடி மீன் வராது. மீனை தேடித்தான் மீனவன் போகும். அப்போ கடலுக்குள்ளே போய் பயணம் செஞ்சு அந்த மீனை வந்து நம்ம பிடிக்கிற அளவுக்கு தான் நம்மளுடைய தொழில் அமைப்பே இருக்கு. இந்த இடத்துல மீன் எங்கே இருக்குதோ அங்கே தான் மீனவன் போகும். இங்கேருந்து ஒரு 3 நாடிகள் மேல், மொத்தமே 12 நாடிகள் தான் கச்சதீவு. 3 நாடிகள் மேலுக்கு வந்து இங்கேருந்து இப்போ கிளம்புறோன்னு வைங்களேன், 3 நாடிகள் மேலுக்கு நாங்கள் தொழிலே பண்ணக்கூடாது. அது தாண்டி தான் மலையை இழக்கணும். 1 ஹவரில் 12 நாடிகள் போயிடும். மலையை வாங்கி பார்த்துட்டு ஒன்றும் இல்லைன்னு சொன்னோன்னா மறுபடியும் கட்சியிலேருந்து அப்போ இலங்கை பாடத்தில் தான் வச்சுட்டு போகணும். இதுதான் வந்து எங்கள் மூதாட்டியர் காலத்திலேருந்து நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க தொழில். நடக்காது. நம்ம ஏரியாவுக்கு வந்தால் சுத்தமாக டீசல் நட்டதுக்கு தான் வரணும். அதனால் அங்கே தான் நாங்கள் போகிறது. இது வந்து ஆதம் பாலம். இங்கே இருக்கிற மீனவர்கள் இங்கிட்டு வெளியே வரவே முடியாது, மீன் பிடிக்க முடியாது. இது வந்து ஒரு பெரிய மணல் திட்டு. இந்த எல்லைக்கோடு இதுதான் இந்த இந்திய இலங்கைக்கான எல்லைக்கோடு. இந்த பகுதியில் நம்ம மீனவர்கள் மீன் பிடிக்க முடியாது. இங்கே வந்து அதுக்குரிய வளங்கள் இல்லை. இங்கே அப்போ இங்கே இருக்கிற இடத்த நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஒரு குறுகலான கடல் பகுதி. நம்ம ராமேஸ்வரத்திலிருந்து 18 கிலோமீட்டர் கச்சத்தீவு. நம்ம எல்லை ராமேஸ்வரத்தில் இருந்து
16 கிலோமீட்டர் தான் நம்ம எல்லை இருக்குது. தனுஷ்கோடியிலிருந்து 11 கிலோமீட்டர் தான் நம்ம எல்லை இருக்குது. அவங்களுக்கு எல்லை இருக்கிறத பாருங்க. தலைமன்னார் 20 கிலோமீட்டரு, வெள்ளாளங்குளம் 57 கிலோமீட்டரு. இப்படி நீங்க பார்த்தீங்கன்னா அங்க நிறைய கடற்பகுதி இருக்குது. அங்கதான் போய் மீன் பிடிக்க வேண்டிய கட்டாயம், நிர்பந்தம், வேறு வழியே இல்லை. அங்க போகலைன்னா மீனவர்கள் மீன் பிடிக்க முடியாது. கடற்கரையில மீன் போட்டை நிறுத்தி வச்சுட்டு இவங்க வீட்டில் இருக்கணும். அவ்வளவுதான். நமது கடல் பகுதி குறுகிய எல்லைப் பகுதியை கொண்டதாலும், மேலும் நமது கடல் பகுதியில் மீன்வளம் மிக குறைவாக இருக்கிற காரணத்தினாலும் தமிழக மீனவர்கள் எல்லையை தாண்டி இலங்கைக்கு மீன்பிடிக்க செல்கிறார்கள் என்று பலர் கூறினாலும், தமிழக இலங்கை மீனவர்களின் பிரச்சினைக்கு அடிப்படை காரணமே தடை செய்யப்பட்ட ஒரு சில வலைகளை பயன்படுத்துவதால் தான் என்கிறார்கள் இலங்கை தமிழக மீனவர்கள். வர சொல்ல இப்போ வந்து நாங்கள் ஒரு 2 பாதை 3 பாதை தண்ணி அளவுலாம் மீன் பிடிக்க போகிற நேரத்தில் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா அதை மீறி உள்ளே போகிறாங்க. இன்னும் நல்லா தண்ணி குறைஞ்ச இடத்துக்குள்ள அவங்க போகிறாங்க. போக சொல்ல எங்களுக்கு மீன் பிடிக்க இல்லாத அளவுக்கு ஆயிடுது. அவங்க 2 லாஞ்சி கொண்டு அப்படியே குறுக்கிற அணியத்தில் 2 கவுரு கட்டுறாங்க. கட்டுறதோட மடியே ஒரு மடியை அவங்க இழுத்துட்டு வராங்க. இழுத்துட்டு வர சொல்ல அவ்வளோ மீன் அப்படியே ஏறின்னு போக சொல்ல எங்களுக்கு அறவே மீன் இங்கே இல்லாமலே போகுது. நாங்கள் வந்து வேற ஊருக்கு தொழிலுக்கு போகிற அளவுக்கு கூட ஆகுது. அது வந்து இங்கே உள்ள மீனவர்கள் எல்லாரும் சொல்லுவாங்க. அதனால எங்களோட வலைகள்லாம் போகுது. தொழிலுக்கு போக பயப்படுறாங்க. அதனால நாங்க அந்த தொழிலுக்கு போறதுக்கு பயந்து இனி பெரிய லாஞ்சியால கொண்டு வந்து போட்டு அடிச்சு விட்டுருவாங்கன்னு பயத்துல ஓடி வந்துடுறாங்க கரையை. இந்திய மீனவர்கள் இழுவப்படகு அதாவது நிறைய பிரச்சனை. ஏன்னா அங்க 4 காஞ்சி கடல் மாதிரி தான் இங்க ரத்த கடல் இருக்குல்ல, அது மாதிரி தான் நாங்களும் இங்க செய்ய வேண்டியதா இருக்கு. குறிப்பா எந்த பகுதி நாங்க 4 கடல் அவங்க 3 கடல் செய்யறாங்கல்ல, வலை வச்சா எங்களுக்கு கொண்டு வராங்க. வலை அவங்க மீன் கரைக்கு வந்து சேர்ற அளவுக்கு அவங்க விடல. ஏன்னா 100 கணக்கு வராங்க, 200-300 இழுவப்படகு வருது. இப்படியே விடத்த தீவுகளால போகுது. அதனால எங்களுக்கு அவங்க வரத்து வாங்கினா எங்களோட தொழில் பாதிக்குது. 2 வலையும் சின்ன வலையில வச்சுட்டு வந்துடுவாங்க. வச்சுட்டு வந்த பிறகு அப்புறம் டோலர் வந்து பிறகு நைட்டில் வந்துடும். நைட்டில் வந்த பிறகு அந்த வலை எல்லாத்தையும் இழுத்துன்னு வருவாங்க. இழுத்துன்னு வர இங்கே எல்லாம் நஷ்டம் தானே போடுவாங்க. எவ்வளவு கிட்ட வர்றாங்கன்னு பார்த்துக்கலாம் நீங்கள். சரியா அட்டைப்பிடிக்கு போக உங்க லாஞ்சாங்க வந்தாங்க. நாங்க சொன்னோம் எங்க கரைக்கு நீங்க தொழிற்சி அதாவது நீங்க 5 கிலோமீட்டருக்கு எங்களை கரைக்கு நெருக்கி நீங்க தொழிற்சி அங்கே போகணும். அவங்க லாஞ்சியால எங்களை சின்ன போட்டு அடிச்சு 2ஆ உடைச்சு நாங்கள் அதுக்கப்புறம் ஜெயிலுக்கு வந்துட்டாங்க எல்லாரையும். வார தோழர்கள் மூலமாக நாங்கள் இங்கே எங்கள் கடலிலே மீன் பிடிக்க செய்வதற்கு கொஞ்சம் கடினமாக இருக்கிறது. ஏனென்றால் அவர்கள் இங்குள்ள அந்த மீன்களை அவர்கள் வாரி எடுத்து செல்கின்றபடியாக கடலிலே ஒன்றும் இல்லாமல் அதால் நாங்களும் மீன் பிடிக்க பெரிய கஷ்டப்பட்டு காலையில் போனதடக்க மாலையில் வரும் மட்டும் வெறும் படகளுடன் மீண்டும் எங்கள் ஊருக்கு வந்து சேருகின்றார்கள். அந்த வார அந்த கனடக இழுவப்படகால கரை மட்டத்தில் இருக்கிற கோரல் பகுதிகள் நிறைய பிளாங்கன் போன்ற உணவுப் பொருட்களை அது தரமட்டத்தை அழிச்சு கொண்டு போகுது. அழிச்சு கொண்டு போகிறதால அந்த மீன் உற்பத்தி குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. அதான் மன்னார் மாவட்டத்து கரையோர பகுதியில் தான் மீன் வளரக்கூடிய இந்த காரணத்தினால மீன் உற்பத்தி காலம் கூட நேரத்திலையும் வந்து இருக்கிறதால அந்த உற்பத்தி அழிஞ்சு போகும். அப்போ தொடர்ந்து போய்கொண்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் வடபகுதியில் கொஞ்சம் போட்கள், தென் பகுதியில் கொஞ்சம் போட்டுகள் இப்படியாக வந்து ரோலிங் அடிக்கிறதால தான் சனத்தில் நிலப்பாடு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இப்போ தூத்துக்குடி பக்கம் கூட இருந்து வடகடலுக்கு வராங்க. இப்போ அதிகமாக கட்வெட்டி நீர்குளம்பு அந்த சைட் வரைக்கும் இந்த பெரிய ரோலிங் வந்து கொண்டு இருக்கு. அப்போ இந்த ரோலிங் வந்து கொண்டு இருக்கிறதால தென்பகுதி மீனவர்களும் சரி இந்த வடபகுதி மீனவர்களும் சரி தொழில் செய்ய முடியாத ஒரு நிலை இந்த ரோலிங்கால் ஏற்பட்டு கொண்டு இருக்கு. இந்த தாவு வந்து தான் ஒரு பாம்பு வைங்களேன் 1.5 பாகத்துக்கு கரை 8 மீட்டர் கேப்பில் வந்து போயிட்டு போகிறது
ஸ்ரீலங்கா பார்டருக்கு நம்ம எங்களுக்கு 10 மீட்டர் 8 மீட்டர் கேப்ல போவோம். அதாவது தண்ணியில் வாஞ்சமா நீஞ்சு போயிடலாம் போட்டுக்கு கரையை நிறைய சொல்லுவாங்க. ஆனா வாழ்க்கை பண்றது அது ஒரு கடுமையான தப்பு. அது ரொம்ப கூட்டம் பண்ணுவாங்க. இதுக்கெல்லாம் அவங்க என்ன ஒன்று தெரியுமா, பிளாஸ்டிக் போட்டு எடுத்துருவாங்க. பிளாஸ்டிக் போட்டு எடுத்து ஆங்கிலம் சண்டை நடக்கும், தமிழுக்கு சண்டை நடக்கும். அவங்க பெட்ரோல் கொண்டு வச்சு அடிச்சிருவாங்க. தடை செய்யப்பட்ட வலைகளை பயன்படுத்துவதால் இலங்கை மீனவர்களுக்கு மட்டுமல்ல பிரச்சனை. இந்த தடை செய்யப்பட்ட வலைகளுக்கு உள்நாட்டிலும் எதிர்ப்புகள் இருந்து வந்துள்ளன. இதே ராமேஸ்வரத்தில் மீனவர்கள், குறிப்பாக நாட்டுப்படகு மீனவர்கள், இந்த தடை செய்யப்பட்ட வலைகளுக்கு எதிராக பலமுறை போராட்டங்கள் நடத்தியுள்ளனர். 12 மணிக்கு கல்லுக்கு போகிறோம். 12 மணிக்கு போனால் காலையில் 6 மணி 7 மணிக்கு இங்கே கரை வருவோம். வந்தால் எங்களுக்கு விலைவாசி எதுவுமே இருக்க மாட்டேங்குது. மொத்தமே 4 ரூபா போடுறாங்க வியாபாரியை. எங்களுக்கு கட்டுப்படி ஆக மாட்டேங்குது. அதே மாதிரி குறுக்கு மட்டியை நிறைய இழுக்கிறாங்க. இழுத்தா எங்களுக்கு ரேட்டே இருக்க மாட்டேங்குது. ஃபோன் பண்ணி அவங்கள அங்கே வர சொல்லிடுறாங்க. வந்து அவங்க மீனை ஃபுல்லாக லோட் பண்ணிட்டு போயிடுறாங்க. நாங்கள் சும்மா இதில் அதிகமாக லாபம் கிடையாது. அதே மாதிரி நெட்ட மாட்டேங்குது. அவங்களுக்கு டன்னு கணக்கில் வரும். 5 டன்னு வரும், 6 டன்னு வரும், 4 டன்னு வரும். ரெட்டை மடியில் வந்து எங்களுக்கு வந்து பொடி மீன்லேருந்து எல்லா மீனும் பிடிச்சிடுறாங்க, அரிச்சு எடுத்துடுறாங்க. அதனால எங்களுக்கு